காவேரி வந்து பார்த்து வந்து, "நீ வந்து உண்மையான ஒய்ஃப் கிடையாது. புரியுதா? நீ வந்து ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு விஜய். அத கேட்டு காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. "கொஞ்ச நாள்ல நீ போறல்ல, அதுக்குள்ள ஏன் இப்படிலாம் டார்ச்சர் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. அத கேட்டு வந்து காவேரி வந்து, "ஆமாங்க, நான் கொஞ்ச நாள்ல தானே போறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க தான் வந்து சொல்றீங்கல்ல, இந்த வீட்ட விட்டு போணும்னு சொல்லிட்டு எல்லாரும் விரும்புறாங்கன்னு சொல்லிட்டு, சரி இப்ப வேணா அனுப்பிச்சிடுங்களேன் வீட்ட விட்டு. வேணா எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு நான் வீட்ட விட்டு போயிடுறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே பாஸ்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, "இங்க பாரு காவேரி, தேவையில்லாதெல்லாம் பேசாத புரியுதா? இப்ப நீங்க தானே சொன்னீங்க, உங்க சித்தப்பா வீட்ட விட்டு நான் போணும்னு விரும்புறாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன, இந்த நொடியே நான் வீட்ட விட்டு போயிடுறேன். நீங்க சந்தோஷமா இருங்க. உங்க ஒய்ஃப் தான் நான் இல்லன்னு சொல்லிட்டீங்கல்ல. அப்புறம் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "இங்க பாரு காவேரி, பேச்ச மாத்தாத புரியுதா? நீ பண்ணது தப்புன்னு ஒத்துக்கவே மாட்டியா? நான் ஏங்க ஒத்துக்கணும்? நான் பண்ணது கரெக்ட் புரியுதா? இந்த குடும்பத்துக்காக தான் நான் பண்ணேன். இந்த குடும்பத்த பண்றதுக்கு நீ யாரு முதல்ல? இந்த குடும்பத்துக்கு உனக்கு சம்மந்தம் இல்லல்ல. நீ தான் போறல்ல. அப்புறம் எதுக்காக இப்படிலாம் பத்தி யோசிக்கிற? இந்த குடும்பத்துல இப்ப பிரச்சனை உண்டாக்குறது நீ தான். இங்க பாருங்க, நான் இந்த குடும்பத்துல இருக்கேன், இல்ல. அது 2ஆம் பட்ச விஷயம். ஆக மொத்தத்துல இந்த குடும்பத்துக்கு நான் கடமைப்பட்டுருக்கேன் புரியுதா? இந்த குடும்பத்த என் குடும்பமா தான் நினைக்கிறேன். தாத்தாவையும் சரி, இந்த வீட்ல உள்ளவங்க சரி, என்னோட சொந்தக்காரங்களா தான் நான் நினைக்கிறேன். ஏன் உங்களையே நானு" அப்படின்னோனே உடனே நிறுத்திடுறாங்க. "சரி விடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு புரியறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து மனசு இல்ல முதல்ல. உங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் பண்ணது கரெக்ட்டுன்னு தெரியும். ஆனா உங்களுக்கு ஒத்துக்கிறதுக்கு மனசு கிடையாது. அதனால தான் நீங்க இப்படிலாம் என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க" அப்படின்றாங்க. "இங்க பாரு காவேரி, நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு. ஆனா நான் அவங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த பிரச்சனைய நான் கியூர் பண்றேன்னு சொல்லிட்டு. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேன்? நான் கல்யாணத்த நடத்த போறேன். புரியுதா? நிச்சயதார்த்தம் நடந்தது. ஆனா கல்யாணம் நடத்தியே ஆகணும். அதுக்கு இங்க பாரு, நீ எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. புரியுதா? சரி, இப்ப நான் என்னதான் பண்ணணும்?" அப்படின்னு கேட்குறாங்க. "இங்க பார், முதல்ல நீ கிளம்பு. நம்ம சீக்கிரமா போயிட்டு அந்த கேஸ வந்து வாபஸ் வாங்கிடுவோம்." "எந்த கேஸ வாபஸ் வாங்கணுன்றீங்க?" உன்ன வந்து தூக்குனார்ல பசுபதி, அந்த கேஸ தான். அது அப்புறமா தான் இந்த பிரச்சனை தீரும். அப்பதான் வந்து சீக்கிரமாவே கல்யாணம் நடத்த முடியும். புரியுதா?" அப்படின்னோனே, "இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, அந்த கேஸ வாபஸ் வாங்க நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். நான் தானே கம்ப்ளைண்ட் குடுத்தேன். நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்." "சரி வாங்கிக்கங்க. நான் இப்போ புதுசா கம்ப்ளைண்ட் குடுத்தேன்ல, அத நான் வாபஸ் வாங்க மாட்டேன்." அப்படின்றாங்க. அத கேட்டு வந்து, "ஏன் காவேரி இப்படி பண்ற? முதல்ல உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? என்ன கூட்டின்னு போயிட்டு அந்த அளவு வந்து என்ன சித்திரவதை பண்ணாங்க, அடிச்சு துன்புறுத்துனாங்க. அத நீங்களும் தானே பார்த்தீங்க. பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டீங்கல்ல நீங்க. அப்புறம் தானே கம்ப்ளைண்ட் குடுத்தீங்க. அவ்ளோ பண்ண ஆள அதெல்லாம் வந்து வந்து பண்ணலாம். தப்பே கிடையாது." அப்படின்ற மாதிரி வாபஸ் வாங்க சொல்றீங்களா கேஸ? எப்படிங்க நீங்க எல்லாம் இப்படி இருக்கீங்க? உங்க சித்திக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க. ஆனா நான் உங்களுக்கு யாரோ தானே. அதனால தான் இப்படிலாம் பண்றீங்க. இங்க பாரு காவேரி, பிரச்சனைய இப்ப முடிக்கணும். அதுதான் முக்கியம். புரியுதா? இப்ப பசுபதி வெளிய வந்தா தான் பிரச்சனை முடியும். அதனால தான் வந்து நான் சொல்றேன். புரிஞ்சுக்கோ அப்படின்னோனே, "இங்க பாருங்க, நீங்க இவ்ளோ செல்ஃபிஷா இருப்பீங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கலங்க. செம்ம செல்ஃபிஷ்ங்க ஆனா நீங்க. நாங்க இவ்ளோ நாள் நெனச்சிருந்தேன் நீங்க எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க. எனக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு. ஆனா இப்ப தானே புரியுது, நீங்க எல்லாம் பேசுனது எல்லாமே ட்ராமா தான். உண்மை கிடையாது. இப்ப நீ என்னதான் சொல்ற காவேரி? நீ வந்து இந்த கேஸ் வந்து வாபஸ் வாங்குனா தான் இந்த பிரச்சனை முடியும். அப்பதான் சீக்கிரமாவே வந்து கல்யாணத்த நடத்த முடியும். இங்க பாருங்க, என்ன பொறுத்தவரைக்கும் அந்த பசுபதி உள்ள இருக்க வேண்டிய ஆள் தான். நான் கரெக்ட்டா தான் பண்ணியிருக்கேன். அதனால நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் வாபஸ் வாங்கவே மாட்டேன். புரியுதா? நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க." "ஏன் காவேரி, நான் சொல்றது கேட்க மாட்டியா?" "நான் கேட்க முடியாதுங்க." அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. ச்சே, இந்த காவேரி ஏன் தான் சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளோ? பிரச்சனை தீர்ந்தா தானே நல்லாயிருக்கும். ஏன் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா? அப்படி சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாரு விஜய். அஜய் வந்து ராகினி பார்க்க போறாரு. ராகினி வந்து அழுதுட்டு இருக்க பார்த்து அஜய் வந்து சமாதானப்படுத்த பார்க்குறாரு. "இங்க பாருங்க, மரியாதை இங்கேருந்து போயிடுங்க சொல்லிட்டேன். எனக்கு செம கோவத்துல இருக்கு. அஜய் மரியாதையா போயிடு." அப்படின்றாங்க. "இங்க பாரு ராகினி, எங்க வீட்ல உள்ளவங்க செஞ்சது தப்பு தான். அந்த காவேரி பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நீ ஏன் என் மேல கோவத்த காட்டுற? என் அப்பா எங்க இருக்காரு தெரியுமா? என் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் யாரு? அந்த காவேரி. காவேரி இன்னமும் உங்க வீட்ல தான் இருக்கா. அவள எல்லாருமே வந்து வீட்ட விட்டு அனுப்புனீங்களா முதல்ல? அவள பார்க்கவே எனக்கு கோவமா வருது." அப்படி சொல்றாங்க. "இங்க பாரு, நான் வீட்ல உள்ளவங்ககிட்ட பேசியிருக்கேன். கண்டிப்பா எங்க அப்பா ஏதாவது முடிவு எடுப்பாரு. நீ கவலைப்படாத ராகினி." அப்படி சொல்லிட்டு கைய பிடிக்கிறாரு. கைய தட்டி விடுறாங்க.